அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, நாளைக்கு டிசம்பர் 25 உலகளாவில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக கிறிஸ்துமஸ் நாளை தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை அப்படின்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன், குர்ஆனும் சரி ஹதீஸிலும் சரி நம்ம எடுத்து பார்க்கலாம், இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை நமக்கு கூறப்படவில்லை. முதல்ல கிறிஸ்துமஸ்னா என்ன அப்படின்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த நாளை அவர்களாகவே ஒரு நாளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இரண்டே ஈதுகளை மட்டும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். அதுதான் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இப்போ இந்த இரண்டு பெருநாள் தினத்தை மட்டும் தான் நம்ம கொண்டாடணுமே தவிர மற்ற ஒரு விஷயங்கள் பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படின்னா அது பிரமத கலாச்சாரமாக மாறிடும். ஆனால் நம்மளால் பார்க்க முடியும், அன்றாட நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் கிறிஸ்தவராக இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறாரு, அல்லது ஒரு நண்பனாக இருந்தா அப்படின்னா அவன் ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறான் அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்டு நம்முடைய மார்க்கத்தை என்ன பண்ணிடுறோம், தட்டி கழிச்சிடுறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவரை சார்ந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது போன்ற விஷயங்கள் தெரியாதவர்கள் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க இடத்துல இந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நிரப்பமான கூலியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். மேலும் அவனுடைய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.